எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான தருணத்துக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. எங்க இருந்து வராங்க, எங்க வராங்க, எத்தனை பேர் வராங்க, நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்திகள் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் சிறப்பாக நோட் பண்றாங்க. தமிழ் அவ்வளவுதான் தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்லது இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது. 4 ஊர்ல இருந்து வர முடியாது. 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது. அவன் பஸ்லயே பைக்லயே காரில் வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வராங்களா சூரிக்கு பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் மதுரையில இருந்து வரேன், பஸ்ல தான் வெளில வருவேன். அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவர்கள் ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க. நவீன தம்பிகளா, இப்படி ஒரு படத்துல நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளோ நடிச்சிருக்கோம். முடிஞ்சளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பற்றி இந்த தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது, அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுறப்ப இந்த சூரியன் சொல்கிறப்ப இது உண்மைக்கு நான் தானே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்கேருந்து எவ்வளோ கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை, எவ்வளோ கூட்டிகிட்டு அதான் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, யார்த்தா செஞ்ச புண்ணியம். இவ்வளோ பெரிய இயக்குநர்கள், இவ்வளோ பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கைப்பிடிச்சு கூட்டாது இன்னைக்கு என் அன்பு தம்பி தாய் இந்த கொட்டிக்கால் வரைக்கும் என்னை கூட்டியாந்து எடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமாக இல்லை ராமண்ண அருண் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனாக நான் இருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி எங்கள் நடிகர் கொடுத்துள்ளதற்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேர் தலை சிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டரில் போட்டு காட்டுறப்ப அவளை பார்த்துட்டே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரம் மாற்றவங்கள கொண்டுட்டாங்க என்னைய விட்டுருங்க, நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒரு கவர்மெண்ட் அங்கவாரு இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்றது கேட்க மாட்டாங்க. திருப்பி ஒன்றுக்கு தோற்று போனார். அதெல்லாம் இல்லை, இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்க நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டால் ஆமான்னு வரணும், சம்பளம் பேமெண்ட் கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் மறந்துடுவேன். தெலுங்கு அரங்கத்தில் இன்னொருத்தனை மாற்றிட்டு போயிருக்கேன். இவன் தானே மறந்துடுவேன். இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கல. காலையில் எழுந்திரிச்சு காலையில் உட்காந்து பார்த்து உச்சமாக இருக்கு. அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இருந்து அரை நேரத்தில் பேசுறாங்க. மாற்றி தலைவர் விட்டுருங்க தலைவர் ஓட்டலாம் மறந்துருச்சு. நான் போய் நின்று என்னை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், ஒட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிற்கணும். அந்த பக்கம் 15 இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமாக பேசுறாங்க. அப்படியே என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமான பிள்ளைக்கான ஒரு அம்மா பையன் இருந்துச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பழக்கமா இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி போல பழகிறது நம்ம வந்து ஒரு செகண்ட் வெளிப்பட்டு போயிடுறாங்க நம்ம கையில் அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமான்ட்டேன். ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க. பி.சி. இஸ்லாம் சார் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. தலை சிறந்த இயக்குனர் சினிமா அன்னைக்கு சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவருக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குங்கிற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றப்ப அந்த படத்தை பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை நீங்க பேசுறாங்க அத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொஞ்சம் நல்ல விதமாக சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணே அவ்வளோ விஷயமும் சொன்னாரு. அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப சந்தோஷங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி.
அவன் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்தேன். என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெருலேருந்து எங்கெங்கே போயிட்டு பண்ணிக்கிட்டேன். எல்லா நாடும் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த நாடகத்தில் அந்த ஒரு படத்தை வச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கடா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாங்க. அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடு அது வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துட்டு பார்த்து போகாத காணப்பாரு அப்படின்ட்டு என்ன வேணுமான்னு கேட்டேன். போடா தேவையா வாங்கிட்டு முட்டி வலிக்கிறாமா அப்படின்னுச்சு. அவளோட அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டவங்க ஒரு டைலரில் வாங்கிட்டு வந்தான் கேட்டு டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வந்தான். நைட்டில் கலந்து பசங்களுக்கு அடிச்சு பார்க்க முடியல. இது தான் கேட்போம். இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. தாங்கி தம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்க கூட வந்து தோட்டா திரை கோடி பல மடங்கு உங்களே ரசிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள் வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்களுக்கு இந்த எடுத்துருக்கேன்னு சொல்லலாம். அதே உங்களுக்கு வந்து இந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி அது நீங்கள் எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நாயகன் நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் நினைச்சதுனால பெருமை தம்பி. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. ஏன்னா நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஒரு டைலாகோட பேசலாம். நான் வினோத்துக்காரதான் கேட்டேன். நான் டைலாக் பேசும்போது அப்பப்போ கூப்பிட்டு கேட்குறேன். அவங்களே அவங்களை கூப்பிட்டு வராமல் எடுத்தே இருக்காங்க. இல்லைங்க இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணணும். அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப இந்த கவனம் நாங்கள் இருக்கணும். ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா. இல்லை எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மை சூப்பர். அதே ஒரு படத்தை நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை மனித நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ.